வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில 3ஆம் பத்துல 6ஆம் திருமொழி இன்றைக்கு நாவலம் என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடல்கள் முழுக்கவே, இந்த 10 பாடல்களுமே கண்ணனுடைய குழல் ஊதலுடைய சிறப்பை தான் பெரியாழ்வார் இதுல பாடியிருக்கார். ரொம்ப அழகான பகுதி. கண்ணனுடைய குழலினுடைய கீதம் எவ்வளவுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏராளமான பாட்டு நமக்கு இலக்கியத்துல இருக்கு, சினிமா பாடல்கள்ல இருக்கு. குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு அந்த மாதிரியான கீர்த்தனை பாடல்கள் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. அப்புறம் கண்ணனுடைய குழல் அப்படின்னே தனியாகவே நிறைய நம்ம இந்த மெடிடேஷனுக்கான இதெல்லாம் போட்டோம்னா கண்ணனுடைய குழலினுடைய கீதை எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய வர்ணனைகள் இலக்கியங்கள்ல இருக்கு. அதே மாதிரியான ஒரு வர்ணனை தான் இங்க பெரியாழ்வார் நமக்கு கொடுக்கிறார். நம்ம பாடத்துக்குள்ள போலாம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோ ஓர் அற்புதம் கேளீர். தூ வலம்புரி உடைய திருமால் தூய வாயில் குழல் ஓசை வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலை ஆகி கவிழ்ந்து நின்றனரே. கண்ணனுடைய குழல் ஓசை ஏன் பெண்களை மட்டும் மயக்குது? அந்த கேள்வி நமக்கு வரும் இந்த பாட்டை பார்த்த உடனே. எப்பவுமே அந்த முழுக்கவே கண்ணனுடைய ஆயர்பாடி லீலைகள்ல கண்ணனுடைய அந்த குழல் ஓசைக்கு மயங்கினது, கண்ணனுடைய அழகுக்கு மயங்கினது, அவனுடைய குறும்புகள்ல ஈடுபட்டது, இப்படி எல்லாத்தையும் பெண்களோட மட்டும்தான் சம்மந்தப்படுத்தி சொல்றாங்க இல்லையா? ஆண்கள் அந்த ஆயர்பாடியும் ஆண்களும் இருந்திருப்பாங்க தானே. ஆனா ஆயர்பாடி ஆண்களை பற்றிய பேச்சு எங்கேயுமே வரல. அப்பப்ப நந்தகோபன் அப்படின்னு வருது, அவ்வளவுதான். அப்புறம் கோபால சிறுவர்கள்னு வருது. அதுக்கப்புறமா அந்த சிறுவர்கள் கன்று மேய்த்து திரும்பி வரும்போது வரார்கள் அப்படின்னு வருது. எல்லாம் ஒரு சப் இதுவாறு தான் வருது. அப்புறம் அவங்க மடுவுல போய் காளிங்கனோட இது பண்ணும்போது அவன் காப்பாற்றினான்னு வருது. ஆனால் கண்ணனுடைய ரசானுபாவத்தில் ஈடுபட்டவர்களாக, அவனோடு விளையாடியவர்களாக, அவனை பார்த்து ரசித்தவர்களாக, அவனை கொஞ்சி மகிழ்ந்தவர்களாக திரும்ப திரும்ப பெண்கள் தான் பேசப்படுறாங்க. அவனுடைய குழல் ஓசைக்கு மயங்கியவர்களாகவும் பெண்கள் தான் இருக்காங்க. ஏன் அது அப்படிங்கிறது மேபி அதுக்கு தனியான தத்துவ அர்த்தங்களை அவங்க கொடுக்கலாம். இது கண்ணன் பரமாத்மா, பெண்கள் எல்லாரும் ஜீவாத்மாக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம அந்த அவ்வளவு பெரிய லெவலுக்கு இப்ப போக வேண்டாம். ஆனால் நம்ம இது வரைக்கும் படிச்சது எல்லாத்துலயுமே நம்ம அப்படிதான் பாக்குறோம். பெண்கள் தான் அவனுடைய அழகுல மயங்குகிறார்கள், அழகில் ஈடுபடுகிறார்கள், விளையாடுகிறார்கள், அவனுடைய குழலோசைக்கு மயங்குகிறார்கள், அவன் திரும்பி வரும்போது வருகிற அழகை பார்த்து ரசிக்கிறார்கள். இப்படி எல்லாமே பெண்கள் தான். அவன் மேல் மையல் கொண்டவர்களாகவும் பெண்கள் இருக்கிறார்கள். இப்போ இங்க அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எவ்வளவோ அதிசயம் இருக்கலாம், ஆனால் அதை விட ஒரு பெரிய அதிசயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவோ அற்புதங்கள் இந்த உலகத்துல இருக்கு, தினந்தோறும் நடக்குது, எவ்வளவோ அற்புதங்கள் இருக்கு. சில பேருக்கு அற்புதமா இருக்கிறது, சில பேருக்கு அற்புதமா இல்லாமவும் இருக்கலாம். ஆனால் இங்க ஒரு அற்புதம் இருக்கு பாருங்க அப்படிங்கிறார் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள். இது நாவலம் தீவு அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லையா? ஜம்பு தீவே அப்படின்னு இன்னும் கூட இந்த மந்திரங்கள் சொல்லும் போது ஜம்பு தீவையை தான் சொல்லுவாங்க. நாவலம் தீவு அப்படின்னு தான் இது அட்ரஸ் பண்ணப்படுது. இந்த பரதகண்டம் பரதகண்டே ஜம்பு தீவே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது நாவலம் தீவு அப்படின்னு பெரியாழ்வார் அதை சொல்றாரு. நாவலம் பெரிய தீவில் வாழும் நங்கை மீர்கள், பெண்களே இதோ ஒரு அற்புதம் கேளு. நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை சொல்றேன், கேளுங்க. என்ன அற்புதம் அப்படின்னா, தூ வலம்புரி உடைய திருமால், அவனுடைய பாஞ்ச சன்னியமாகிய சங்கு, வலம்புரி சங்கு, அவன் கையில வச்சிருக்கக்கூடிய சங்கு இல்லையா, பாஞ்ச சன்னியமாகிய சங்கு வலம்புரி சங்கு. தூ வலம்புரி உடைய திருமால் தூய வாயில் குழல் ஓசை வழியே, அவனுடைய தூய்மையான இதழ்கள் வழியாக குழல் ஓசை இப்பொழுது கசிந்து வருகிறது. அவனுடைய வாயில் வச்சு அவன் உதடுகளின் வழியாக ஊதி அந்த குழல் ஓசையை எழுப்புகிறான். அதை கேட்ட உடனேயே அவன் எங்கேயோ உள்ள இருந்து, எங்கேயோ ஒரு காட்டுல இருந்து, ஒரு பொழியில இருந்து அவன் ஊதத் தொடங்குகிறான், அந்த குழலினை இசைக்க தொடங்குகிறான். உடனே இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் அப்படியே உடம்புல ஒரு மெய் விதிர்ப்பு வருகிறது. அந்த குழலுடைய ஓசையை அவங்க அப்ப ஏற்கனவே அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த குழல் ஓசை வரும்னு அவங்களுக்கு தெரியும், காத்துட்டு இருக்காங்க. இந்த ஓசை கேட்ட உடனே அவர்களுடைய உள்ளுக்குள்ள அப்படி பெரிய ஒரு மாற்றம் நிகழ்தான். அப்படியே விதிர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே உடம்பு மயிர் கூச்செறிகிறது அப்படின்னு. மயிர் கூச்செறியறது வெளியில நடக்கக்கூடிய மெய்ப்பாடு இல்ல. மயிர் கூச்செறியறது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விதிர்ப்பு தான் மயில்கள் குத்துக்காலிட்டு நின்று அந்த வெளிப்பாட காட்டுகின்றன. அப்போ உள்ளுக்குள்ளதான் அந்த ஒரு விதிர்ப்பு நடக்குது. அதுதான் இங்க சொல்றாரு. கோவலர் சிறுமியர், அந்த கோவலர்களுடைய ஆய்ப்பாடியினுடைய சிறுமியர் இளம் கொங்கை குதூகலிப்ப, அவர்களுடைய இளம் கொங்கை சின்ன பெண்கள், அவர்களுடைய இப்பொழுதுதான் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த மார்புகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு 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 அதிர்வு வருகிறது. அவருடைய மார்பகங்களில் ஒரு அதிர்வு தோற்றுகிறது. அப்படியே அவங்களுடைய உடல் இப்போ
ஒரு ஒரு இந்த ஆசையின் காரணமாக அவர்களுடைய உடலில் ஒரு மாற்றம் வருகிறது. குதூகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும். ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தை. உடல் உள் அவிழ்ந்து. உடம்பு வந்து வெளியில ஆடைகள் இருக்கின்றன, அவையல்ல, அவையும் அவிழ்கின்றன. அடுத்தது சொல்றாரு. ஆனா உடம்புக்குள்ள அப்படியே ஒரு எல்லாமே கட்டுக்கள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து விட்டது போன்ற எந்த விதமான ஒரு என்ன 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 வார்த்தை சொல்றது அதுக்கு, ஒரு கட்டுப்பாடுகளே இல்லாம, ஒரு இன்ஹிபிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம உடம்பில் இருக்கக்கூடிய அவளுடைய வெட்கம் அந்த மாதிரி எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விட உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து. அவர்களுடைய வீட்டில் அவர்கள் காவலில் இருக்கிறார்கள். ஏன்னா சின்ன குழந்தை சின்ன பொண்ணுங்க எங்கேயும் வெளியில போடக்கூடாது அப்படின்னு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய குடும்பம் தான் எல்லா சமூகத்திலும் இருக்குது. அப்ப இந்த காவல்கள் எல்லாம் கடந்து அவர்கள் ஓடி வருகிறார்கள். அந்த கண்ணனுடைய குழல் ஓசை எங்கு கேட்கிறதோ அதை நோக்கி அவர்கள் ஓடி வருகிறார்கள். அப்ப எல்லாரும் அங்க ஓடி வரும்பொழுது பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த குழல் ஓசை ஒரு கயிறு போல இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அந்த ஓடி வந்த பெண்கள் எல்லாம் அதில் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல இருக்கிறார்கள். இந்த பெண்கள் எல்லாம் ஓடி வந்து அப்படியே வளைந்து நிற்கிறார்கள், வளைந்து தலை குனிந்து அந்த குழல் ஓசையினுடைய இனிமையில ஆழ்ந்து நிற்கிறார்கள். அப்ப பார்ப்பதற்கு எப்படி இருக்கு என்றால், குழல் ஓசை கயிறாகவும் அதில் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல பெண்கள் இருக்கிறதாகவும் பெரியாழ்வார் பாடுகிறார். காவலும் கடந்து கயிறு மாலை ஆகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அந்த குழலோசை கயிறாக இருக்க அதில் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல அவர்கள் அப்படியே சுழன்று அவனை சுழன்று நின்று தலை குனிந்து அந்த குழலினுடைய கீதத்தை கேட்டு மெய்மறந்து நிற்கிறார்கள். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தயக்கங்களும் இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டன. அப்படி தயக்கம் இருந்தா ஓடி வருவாளாக பொண்ணு இல்லையா, தயக்கம் இருந்தா வீட்டுக்குள்ளே இருந்திருப்பான். அந்த தயக்கங்கள் எதுவும் இல்லாததுனால அவள் உடல் வந்து ஒரு உடல்ல பெரிய மாறுபாட தோன்ற அவள் ஓடி வந்து அந்த குழல் இசையை கேட்பதற்காக வந்து கண்ணனுடைய அருகில் நிற்கிறாள். அப்படி பாருங்க, இது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க இது அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் காட்டுகிறார் முதல் பாடல்ல. சரி, அடுத்தது கண்ணன் குழல் ஊதுகிறான். இட அணரை இடத்தோளோடு சாய்த்து இரு கை கூட புருவம் நெறிந்து ஏற குடவயிறு பட வாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது மட மயில்களோடு மான் பிணை போலே மங்கைமார்கள் மலத்தூந்தல் அவிழ உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடு அரிக்கண் ஓட நின்றனரே. எவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சி. பெண்கள் வந்து அப்படியே ஓடி வராங்க. அவங்களுடைய தலை முடியெல்லாம் அப்படியே அவிழ்ந்துருச்சு. இப்போ பூச்சூடிய கூந்தல்கள் அவள் ஓடி வர வேகத்துல, நல்ல நீண்ட முடி ஓடி வர வேகத்துல அந்த கூந்தல் எல்லாம் அவிழ்ந்து பூக்கள் விழுந்து அந்த கூந்தல் அப்படியே தொகை போல விரித்து அப்படியே இருக்கிறது. மேலே போட்டிருக்கக்கூடிய துகில் கீழே விழுது. அது ஒரு கையால பிடிச்சிட்டு ஒல்கி ஒசிந்தவாறு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து அவனை சுற்றி நிற்கிறார்கள். அப்ப ஏற்கனவே மட மான்களும் மட மயில்களும் அவனை சுற்றி அவனுடைய குழல் இசைக்காக மயங்கி நிற்கின்றன. அந்த மடமான்களையும் மட மயில்களையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு இப்ப ஒரு தொகை இருக்கக்கூடிய மயில் போல இங்கே பெண்களுடைய கூந்தல் விரிந்திருக்கிறது. அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் நழுவுகின்றன. அதை பிடித்தபடி அவர்கள் ஓடி வந்து ஒல்கி அப்படியே இடை ஒடித்து வந்து அந்த இடத்துல வந்து நின்று அவனுடைய குழலோசையை கேட்பதற்காக மயங்கி நிற்கிறார்கள். இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதியில அவன் குழல் ஊதுகின்ற விதத்தை சொல்றார். இட அணரை இடத்தோளோடு சாய்த்து. இந்த மேவாக்கட்டன் சொல்லுவோம் இல்லையா, தாடை, இடது தாடை. அணர் அப்படின்னா இங்க வந்து இணர்னா பூங்கொத்து நமக்கு தெரியும். அணர்னா இந்த மேவாக்கட்டை. அதை வந்து அவன் இடது தோளோடு சேர்த்து வைத்திருக்கிறான். அது குழல் ஊதுகிறான். இந்த குழல் ஊதும் பொழுது இந்த இடது தோல் இப்படி மேல தூக்கி இருக்கு. அந்த இடது பக்க தாடையை அவன் இடது தோளோடு சேர்த்து வைத்திருக்கிறான். நல்லா இருக்குல்ல, அந்த அந்த போஸ்டர் அப்படி காட்டுறாரு. இரு கை கூட, இரண்டு கைகளாலும் அவன் அந்த குழலை பிடித்திருக்கிறான். அந்த குழலினுடைய துளைகளில் கைகளை வைத்து மீட்டுவதற்காக. புருவம் நெறித்து, அப்படியே அந்த குழல் ஊதக்கூடிய அந்த பாவனையிலே மூழ்கி இருக்கிறதுனால அவனுடைய புருவம் நெறிப்பட்டு அந்த ஏறி இறங்கி அந்த குழல் இசைக்கேற்ப அவனுடைய புருவங்கள் நெறிந்து மீழ்கின்றன. குட வயிறு பட, வயிறு வந்து குடம் போல அப்படி உள்ள ஆயிடுச்சான். அதாவது ஏன்னா காற்று நல்லா உள்ள இழுத்து, ஏன்னா அது வந்து காற்று வாத்தியம் இல்லையா, அப்ப வயிற்றுல நல்லா எக்கி காத்த உள்ள இழுத்தாதான் அந்த குடல் ஊத முடியும். அப்ப அவனுடைய வயிறு குடம் போல, அதாவது இன்ஹேல் பண்ணி அப்படி அப்படி வயிறு வந்து அப்படியே உள்ள குடம் போல ஒடுங்கி இருக்கிறது. வாய் கடை கூட, அந்த வாயினுடைய இதழ்களை குவித்து, வாய் கடை கூட இதழ்களை குவித்து அவன் அந்த புல்லாங்குழலில் வைத்து ஊதுகின்றான். கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. ரொம்ப அழகா ஒரு
ஒரு பிக்சர் கியூ மாதிரியே அது வந்து பெரியாழ்வார் இங்க வர்ணிக்கிறார். இந்த ஒரு அழகோடு அவன் குழல் ஊதுகிறான். மடமயில்களோடு மாண்பினை போல இளமை பொருந்திய மயில்கள் மான்கள் ஓடி வருகின்றன இந்த குழல் ஓசையில் மயங்குவதற்காக. கூடவே கூந்தல் அவிழ்ந்து தொங்க, ஆடைகள் நெகிழ்ந்து விழ அதை பற்றி கொண்டதா, நெகிழ்ந்து விழக்கூடிய ஆடைகளை ஒரு கையால் பற்றி கொண்டு ஒல்கி இடை வருந்த அந்த பெண்களும் ஓடி வந்து அவன் குழல் ஊதுகின்ற இடத்தில் வந்து கூடுகிறார்கள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. ஒல்கி ஓடு அரிக்கண் ஓட நின்றனரே, அவர்களுடைய கண்கள், அரிக்கண்ணா வரிகள் ஓடிய கண்கள், வரிகள் ஓடிய செவ்வரி ஓடிய கண்கள், அந்த கண்கள் எல்லாம் கண்ணனையே பார்க்கின்றன. கண்ணனையே பார்த்து கொண்டிருக்க அவர்கள் ஓடி வந்து அவன் அருகில் நிற்கிறார்கள். இப்ப அப்படி அவன் குழல் ஊதின உடனே நம்ம அந்த பைப்பர்னு ஒண்ணு படிச்சுப்போம், எலிகள் எல்லாம் எப்படி அவன் ஊதி கூட்டிட்டு போனான், அந்த மாதிரி கண்ணன் குழல் ஊதின உடனேயே பெண்கள் எல்லாம் ஓடி வந்து அந்த அவன் எங்கே நிற்கிறானோ, எந்த பொழிலில் நின்று ஊதுகிறானோ அங்க ஓடி வந்துடுறாங்க. சரி, அடுத்தது என்ன ஆச்சு? இப்ப பெண்கள் மட்டும் ஓடி வந்தாங்களா? ஆயர்பாடியினுடைய பெண்கள் மட்டும் ஓடி வந்தாங்களா அப்படின்னா இல்ல. வானத்துல இருக்கக்கூடிய அரம்பையரும் ரம்பை திலோத்தமை போன்ற பெண்களும் கூட இறங்கி வந்துட்டாங்க. அந்த அளவிற்கு இது ஒரு தெய்வ கீதமாக இருந்தது அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல சொல்றாரு. வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. எவ்வளவு வர்ணனை, எவ்வளவு அவன் பேரை வந்து எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க. வான் இளவரசு, இந்த வானலோகத்துல இருக்கக்கூடிய தேவலோகத்துக்கு இளவரசன் போன்றவன் அவன் கண்ணன். வைகுந்த குட்டன், வைகுந்தத்தில் வசிக்கக்கூடிய சிறுவன், இப்போ வைகுந்த குட்டன். வாசுதேவன், வசுதேவருடைய மகன். மதுரை மன்னன், கம்சனை அழித்து அவன் மதுரையை மீட்டான், அதனால மதுரை மன்னன் அவன். நந்தகோன் இளவரசு, நந்தகோபனுடைய இளம் குமரன், அதனால அவன் நந்தகோன் இளவரசு. கோவலர் குட்டன், கோவலர்கள் எல்லாம் கொஞ்சி விளையாடக்கூடிய சிறு குழந்தை அவன் கோவலர் குட்டன். கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, இப்படிப்பட்ட அவன் குழல் கொடு ஊதின போது வான் இளம்படியர் வந்து தீண்டி மனம் உருகி மலர்கண்கள் பணிப்ப தேனளவு செறி கூந்தல் அவிழ சென்னி வேர்ப்ப செவி சேர்த்து நின்றனரே. இவ்வளவு மாறுபாடுகள் அந்த பெண்களுக்குள்ள வருது. தேவலோகத்துல இருக்கக்கூடிய இளமை பொருந்திய பெண்கள் எல்லாம், வான் இளம்படியர், வானத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாரும் கீழிறங்கி வந்துட்டாங்க. வந்து தீண்டி மனம் உருகி, அப்படியே அந்த குழலினுடைய ஓசையில அவர்கள் உருகி நிற்கிறார்கள். மலர் கண்கள் பணிப்ப, அவருடைய கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வடிகிறது. அந்த தெய்வ கீதத்தினுடைய அந்த அந்த சுமை தாழாமல் அவர்களுக்கு வந்து கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. தேன் அளவு செறி கூந்தல், தேன் பொருந்திய மலர்களை சூடியிருக்கக்கூடிய அந்த கூந்தல்கள் அவிழ, அப்படியே அது வந்து அவர்களை மீறி அந்த கூந்தல் அவிழ்ந்து அப்படியே தொங்குகிறது. சென்னி வேர்ப்ப, நெற்றியிலெல்லாம் அவர்களுக்கு வேர்வை வந்து விடுகிறது. இவ்வளவு அழகான, அதில் அப்படியே லயிச்சு போயிருக்கிறதுனால அப்படியே நெற்றி வேர்த்து அவர்கள் இந்த மாறுபாடுகளை அடைந்து செவி சேர்த்து நின்றனர். தங்களுடைய காதுகளை கூர்மைப்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த கண்ணனுடைய குழல் ஓசையை கேட்டு இங்க வானத்து மகளிர் மகிழ்கிறார்கள். முதல்ல 2 பாட்டுல ஆயர்பாடி மகளிர் சொன்னாரு, இப்ப அடுத்தது வான் மகளிர். சரி, அடுத்தது இன்னும் வான் மகளிரை ஜென்ரலா சொல்லிட்டாரு. அடுத்தது அங்க இருக்கக்கூடிய சிறப்பான பெண்கள், திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி, இந்த மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க. நடன மங்கையர் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் மிக அழகு பொருந்தியவர்கள். அவர்கள் நிறைய இசையை கேட்டு அதற்காக ஆடியவர்கள். இப்போ அவங்களும் இறங்கி வந்துட்டாங்க கீழே. அந்த அடுத்தது அதுதான். தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்படு பூடுகள் அடக்க உழக்கி, தீப்பப்பூடுகள், தீம்பை உடைய பூண்டுகள், தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி காணகம்படி உலாவி உலாவி கரும் சிறுக்கன் குடல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை ஒரு பசியர் அவர் வெள்கி மயங்கி வானகம் படியில் வாய்த்திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே. அவருடைய ஆடல் பாடல்லாம் இப்ப அப்படியே நின்று போச்சு. இதன் குழல் ஊதின உடனே அதை கேட்டவர்கள் மெய் மறந்து மேனகை, திலோத்தமை, அரம்பை, ஊர்வசி இவர்கள் எல்லாம் அப்படியே வாய் மூடி அவர்களுடைய ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு அப்படியே வாய் மூடி கொண்டு கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் அப்படியே வாய் மூடி இருந்து கேட்கிறார்கள். சரி, இவன் யாரையெல்லாம் கொன்றான்? தேனுகன், தேனுகாசுரன், பிளம்பாசுரன் என்கிற அரக்கன், காளியன், அந்த காளியன் நர்த்தனத்தை ஆடி என்னும் தீப்ப பூண்டுகள். பூண்டு அப்படின்னா, தீப்ப பூண்டு அப்படின்னா நடக்கும் போது காலில் குத்தக்கூடியது. பூண்டு அப்படின்னா வந்து
தீப்பூடுகள் அப்படின்னா வந்து இது சொல் வழக்குல வர்றது அப்படின்னு இங்க உரை எழுதுறாங்க. அப்படி நீங்க நடக்கும் பொழுது காலில் எப்படி காட்டுல ஏதாவது அப்படி குத்திடும் இல்லையா, அது போல இந்த அரக்கர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது போல காலில் குத்தக்கூடிய பூண்டு மாதிரி இருந்தாங்க. இவன் காட்டுல உலாவி உலாவி இந்த பூண்டுகளை எல்லாம் கிள்ளி எறிந்தான். நடப்பதற்கான வழியை உண்டு பண்ணுவதை போல காலை மிதிக்க கூடாதே, மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து போட்டது போல இந்த அரக்கர்களை அவன் கொன்றொழித்தான். கானகம்படி உலாவி உலாவி இப்படி, ஏன்னா இந்த அரக்கர்கள் எல்லாருமே கானகத்துலதான் அவன் கொன்றொழித்தான் இல்லையா, தேனுவாசரன் பிளம்பாசுரன் எல்லாரையுமே. அப்படி கரும் சிறுக்கன், கருமையான சிறுக்கன் ஆகிய அவன், இவ்வளவு அழகு, ஒரு குழந்தைய கொஞ்சது போல சிறுக்கி சிறுக்கன் அப்படின்னு கொஞ்சது போல கரும் சிறுக்கன் குழல் ஊதின போது, இந்த கரும் சிறுக்கன் ஆகிய இவன் குழல் ஊதின போது தேவலோகத்துல இருந்த திலோத்தமை, ரம்பை, மேனகை இவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆடல் பாடல்களை எல்லாம் மறந்து விட்டு வாய் திறப்பு இன்றி, வாய் திறந்த வாயை மூடாம அப்படியே பார்த்துட்டு இந்த குழல் ஓசையினுடைய இனிமையில அப்படி லயிச்சு போய் நிக்கிறாங்களாம். ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே, அவருடைய ஆடல் பாடல்கள் எல்லாம் இப்ப நிகழல, அப்படியே நமக்கு நின்றுட்டாங்க, அப்படியே ஸ்தம்பிச்சு விட்டு விட்டார்கள். அவனுடைய குழல் அழகினுடைய இனிமையை இந்த பாடல் அவர் இப்படி விளக்குகிறார். சரி, அடுத்த பாடல்ல முன் நரசிங்கம் அது ஆகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான், மூலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க, நன்னரம்பு உடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணற மிதுனங்களும் தம் தம் கிண்ணறம் தொடுகிலேன் என்றனரே. இது ஒரு தெய்வீக இசை. இந்த இசையை கேட்ட உடனே நாம வாசிக்கிறதெல்லாம் ஒரு வாத்தியமா என்று கிண்ணறர்களும் தும்புருகளும் நாரதரும் தங்களுடைய வாத்தியங்களை எல்லாம் விட்டு விட்டார்கள். இனிமே நாங்கள் இதை வாசிக்க போவதில்லை. கண்ணனுடைய குழலோசைக்கு முன்னால் இவை எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது இவையெல்லாம். அதனால இதெல்லாம் வாசிக்கணுங்கிறதே இல்லை, கண்ணனுடைய குழலே போதும் என்று அவர்கள் எல்லாம், கிண்ணறர்கள், தும்புரு, நாரதர் இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாத்தியங்களை கைவிட்டு விட்டனர் அப்படிங்கிறத இதுல சொல்றாரு. முதல்ல வர 4 வரி கண்ணன் நரசிம்மனாகி அவன் அந்த இரண்யனை அழித்தது. முன் நரசிங்கம் அது ஆகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான். அவுணன் அசுரன், இரண்யன் ஆகிய அசுரனுடைய அவனுடைய முக்கியத்துவத்தை, அவனுடைய தலைமையை அவன் முறியடித்தான். நரசிம்ம அவதாரம் எடுத்து முறியடித்தான். மூவுலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன், இந்த மூவுலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கக்கூடிய மதுசூதனன், கிருஷ்ணன் மேல எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. அவன் நேரடியாகவும் வெல்வான், மறைமுகமாகவும் வென்று விடுவான். அதனால மன்னர்களுக்கு அவன் மேல் எப்பொழுதுமே ஒரு பயம்தான். மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை பற்றி குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க. இந்த மதுசூதனன் இப்பொழுது குழலில் வாய் வைத்து ஊதிய உடனேயே, அந்த ஓசையை கேட்ட உடனேயே நன்னரம்பு உடைய தும்புருவோடு, தும்புரு தன் கையில் இருந்த வாத்தியத்தையும், நாரதன் தன் கையில் இருந்த மகதி என்ற வீணையையும், கிண்ணற மிதுனங்களும், கிண்ணறர்கள் வாத்திய யாழ் இசைக்கூடிய கிண்ணறர்கள், அவர்கள் எல்லோருமே தங்களுடைய அந்த தேவ ஜாதியினராகிய இசை விற்பனர்கள் எல்லோரும் தங்களுடைய வாத்திய கருவிகளை கீழே போட்டு விட்டார்கள். நாங்க எதுக்கு வாசிக்கணும், இந்த ஒரு தேவகானத்துக்கு முன்னாடி இந்த வாத்தியங்களுடைய இசையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாத்தியங்களை தொடுகிலே, கிண்ணறம் தொடுகிலே, எங்களுடைய வாத்திய கருவிகளை நாங்க இனிமே தொடவே மாட்டோம், இந்த ஓசையின் கேட்ட பிறகு எங்களால் இதை வாசிக்க முடியாது என்று அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு கண்ணுடைய குழலினுடைய இனிமையை சொல்றார். சரி, 280. செம்பெரும் தடங் கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் இந்நாள் குழல் ஊத கேட்டவர்கள் இடர் உற்றன கேளீர், அம்பரம் திரியும் காந்தப்பர் எல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு நம்பரம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே. இது வேணுகான வலை போல அவர்களை வீசி, கந்தர்வர்கள் எல்லோரும் அந்த வேணுகானம் ஒரு வலை போல வீசி அவர்களை மயக்கி இழுக்கிறது. ஒரு வலை போட்டு இப்படி இழுப்போமோ விலங்க, அது போல கந்தர்வர்கள், வானத்துல உலாவக்கூடிய கந்தர்வர்களை இந்த வேணுகானம் என்கிற இசை வலை போல இழுத்து பிடிச்சு இழுக்குது. அவங்க அப்படியே மெய்மறந்து நிக்கிறாங்க. நம் வசம் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்ய முடியும், இப்படி மெய்மறந்து நிற்பதை தவிர நாம் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை என்று அவர்கள் வெட்கி நிற்கிறார்கள். அதுதான் இங்க சொல்றாரு. செம்பெரும் தடங் கண்ணன், நீண்ட அழகான செந்தாமரை மலர் போன்ற பெரிய கண்களை உடையவன் கண்ணன். செம்பெரும் தடங் கண்ணன், திரள் தோழன், திரண்டு நிற்கின்ற பெரிய தோள்களை உடையவன், தேவகியினுடைய சிறுவன், தேவர்கள் சிங்கம்,
தேவர்களுக்கெல்லாம் சிங்கம் போன்ற வீரம் பொருந்தியவர். நம் பரமன், நமக்கெல்லாம் அவன் தலைவன். இந்நாள் குழல் ஊது, அவன் இப்பொழுது குழல் ஊதுகிறான். கேட்டவர்கள் இடர் உற்றன கேள்வி, கேட்டவர்களுக்கெல்லாம் அது ஏதோ வகையான ஒரு துன்பத்தை தருகிறது. அது ஒரு இன்பமயமான துன்பம் தான், அது துன்பம் இல்லை, அது இன்பமயமான தவிர்க்க முடியாத ஒரு துன்பம் அது. அம்பரம் திரியும் காந்தப்பர் எல்லாம், அம்பரத்திலே, அம்பரம்னா வானம், வானத்துல திரியக்கூடிய கந்தர்வர்கள் எல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு, வலை எப்படி சுருக்கி இழுக்குமோ அது போல இந்த அமுத கீதத்தினுடைய வலையில அவர்கள் மாட்டிக்கொண்டு, நம்பரம் அன்று, இந்த இசையில மயங்காம நம்மளால இருக்கவே முடியாது, இது நம் கைவசம் இல்லை, இது மயங்காம இருக்கிற ஒரு திறமை நம் கைவசம் இல்லை என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனர். இனிமே நம்மளால கை சோர்ந்து, இதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் யாரு, இந்த கீதத்திற்கு முன்னாடி நம்மெல்லாம் யாரு, ஒண்ணுமே கிடையாது என்று அவர்கள் கை சோர்ந்து மயங்கி நிற்கிறார்கள். முன்னாடி ரம்பையெல்லாம் சொன்னாரு, மகளை சொன்னாரு, ஆய மகளை சொன்னாரு, இப்பொழுது கந்தர்வர்கள் இப்படி மயங்கி நிற்கிறார்கள். சோ பூலோகம் தேவலோகம் எல்லா லோகத்தையும் மயக்கக்கூடிய இனிய இசையை கண்ணன் பிறப்பித்தான் அப்படிங்கிறது தான். புவியில் திருப்பி இன்னொரு அற்புதம் சொல்றாரு. புவியில் நான் கண்டது ஓர் அற்புதம் கேளு, பூனி மேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்து அணையான் குழல் ஊத அமரலோகத்து அளவும் சென்று செய்ப்ப அவியுணா மறந்து வானவர் எல்லாம் ஆயர் பாடி நிறைய புகுந்து ஈண்டி செவிவுணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. தேவர்கள் சாதாரணமாக கீழே இறங்கி வருவதெல்லாம் கிடையாது, அவங்க கீழே எல்லாம் வரமாட்டாங்க, அவங்க வானுலகத்திலேயே தான் இருப்பாங்க. இங்க வேள்வி செய்யக்கூடிய வேள்வி அவி உணவாக தான் அவங்களுக்கு போகும். அவங்களுக்கு இங்க இந்த வேள்வியில நீங்க எதெல்லாம் போடுறீங்களோ அது புகை மூலமாக அவி உணவாக தேவர்களுக்கு சென்று சேரும் அப்படிங்கிறது தான் மித்தாலஜி சொல்லக்கூடிய இது. இப்ப அவங்க அவி உணவை எடுத்துக்கொண்டு அவங்க அங்கேதான் இருப்பாங்க, கீழே வரமாட்டாங்க. ஆனா இங்க குடல் ஊதிய உடனே ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர்கள் அந்த அவி உணவை எல்லாம் மறந்து விட்டு அந்த தேவர்கள் எல்லாம் கீழே இறங்கி வராங்க. அதுவும் எங்க வராங்கன்னா நேரா ஆயர்பாடிக்கே வராங்க. ஆயர்பாடிக்கு வந்து தங்களுடைய வாய்க்கு உணவை மறந்து விட்டு செவிக்கு உணவாக இருக்கக்கூடிய இந்த குழலில் கீதத்தை கேட்பதற்காக கோவிந்தன் பின்னாடியே சுற்றி திரிகிறார்களாம். இதுதான் நம்ம பின்னாடி வந்து குரல்லையும் இதேதான் வரும், செவிக்குணவில்லாத போது அப்படின்னு, வயிற்றுக்கு இயல் வேண்டும் செவிக்குணவில்லாத போது அப்படின்னு. அந்த மாதிரி இங்க செவி உணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து, புவியுள் நான் கண்டது ஒரு அற்புதம் கேளு, இந்த பூமியில நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பூனி மேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து, கண்ணன் பசுக்களை மேய்ப்பவன், அவன் அவையுள் நாகத்து அணையான், அந்த ஆதிசேடன் படுக்கையாக உடையவன் இப்பொழுது கண்ணனாக பிறந்திருக்கிறான், குழல் ஊதுகிறான். அமரலோகத்து அளவும் சென்று இசைப்ப, அது அமரலோகம் வரைக்கும் சென்று கேட்கிறது, இந்த குழல் இசை அமரலோகம் வரை வந்து எட்டி கேட்கிறது. அப்போ தங்களுக்கு கிடைத்த அவியுணவை எல்லாம் மறந்து விட்டு அவர்கள் வானவர் எல்லாம் ஆய்ப்பாடி நிறைய புகுந்து ஈண்டி, ஆயர்பாடியில் புகுந்து அவர்கள் கீழிறங்கி வந்துட்டாங்க, வந்து நேர ஆயர்பாடிக்கு வந்துட்டாங்க. செவி உணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து, அந்த அவி உணவு கிடக்கிறது அது அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப செவிக்கு உணவாக இந்த குழலினுடைய ஈதம் கிடைக்கிறது என்று சொல்லி கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. இப்ப அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. ஆயர்பாடி பெண்கள் மட்டும் சுத்தல, மேலிருந்து இறங்கி வந்த வானவர்களும் அவன் பின்னாடி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிசயத்தை நான் பார்த்தேன், உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறார். அழகா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாடல். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் போடச் செய்ய வாய் கொப்பளிப்ப குரு பெயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதிர போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்டகில்லாவே. ரொம்ப அழகா இருக்கு, நீங்க அப்படியே ஒரு படமா வரைஞ்சு பார்த்துடலாம் இந்த பாட்டை. சிறு விரல்கள் தடவி பரிமாற, அவனுடைய குழல் ஓசையை அவன் பரிமாறுகிறான், ஒரு விருந்து போல அவன் பரிமாறுகிறான். பரிமாறுறது அப்படிங்கிறது வந்து உணவுக்கு தான் சொல்லுவோம் இல்லையா, சில வார்த்தைகள் சிலதுக்கு தான் வரும். இங்க அவன் பரிமாறுகிறான், அவன் அந்த குழலினுடைய ஓசையை அவன் ஒரு விருந்து போல அனைவருக்கும் அவன் பரிமாறி கொண்டிருக்கிறான். சிறு விரல்கள் தடவி பரிமாற, அவனுடைய சின்ன விரல்கள் அந்த குழலினுடைய எல்லா பக்கங்களிலும் இந்த துளைகளில் நுழைந்து புகுந்து அவை அந்த இசையை பரிமாறி கொண்டிருக்கின்றன. செங்கண் கோட, அவனுடைய கண்கள் அப்படியே மயங்கி அந்த கீதத்துல மயங்கி அவன் வந்து அந்த கண்கள் எல்லாம் அப்படியே ஒரு பக்கமா போக அவன் வந்து பாட்டு அந்த இசையை இருக்கிறான். செய்யவாய் கொப்பளிப்ப, அவனுடைய இனிமையான பவழம் போன்ற உதடுகள், கொப்பளிப்ப அப்படின்னா
இப்படி குவிஞ்சுதானே பண்ணணும் இல்லையா? வாயை கொப்பளிக்கும் பொழுது எப்படி நம்ம வந்து வாயை குவிப்போமோ அது போல அவன் குழல் ஊதுகிறான். அந்த வாயை அப்படி குவிச்சு குழல் ஊதுகிறான். ரொம்ப அழகழகான வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து பெரியாழ்வார் எழுதியிருக்கார். குரு வெயர் புருவம் கூடலிப்ப, அந்த அந்த வியர்த்து அந்த இசையினுடைய வேகத்தினால அவனுடைய நெற்றிலாம் வியர்க்குது. அந்த புருவம் ஒன்று சேர்ந்து இப்படி அப்படி குவிந்து வர அவன் வந்து அந்த புருவத்தை நெரிச்சு அப்படியே தன்னை மயந்து தன்னை மறந்து அவன் வந்து அந்த குழலை இசைக்கிறான். அப்ப சுற்றி இருக்க அவன் தன்னை மறந்து வாசிக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் தன்னை மறந்துதான் அதை கேட்கிறது. வந்து சூழ்ந்து அப்போ கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, அந்த கோவிந்தன் இப்படி குழல் ஊதின போது என்ன நடந்தது என்றால், பறவையின் கணங்கள் கூடு துறந்து அங்க காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டுகளை விட்டுவிட்டு அவனை நோக்கி ஓடி பறந்து வந்து அங்கே நிற்கின்றன. வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, அங்கு கீழே விழுந்திருக்கக்கூடிய மரங்களில் எல்லாம் அமர்ந்து கொண்டு அவை இந்த கீதத்தை கேட்கின்றன. கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு, கறவையின் கணங்கள் அந்த ஆணிரையினுடைய கூட்டங்கள் எல்லாம் கால் பரப்பி அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அப்படியே அப்படியே நிக்குது, மைமறங்கி நிக்குது. அது தூங்குற மாதிரி நிற்கும் போது பாத்தீங்கன்னா கால் கொஞ்சம் அகட்டி நிக்கும் இல்லையா? எவ்வளவு அழகா அதை பார்த்திருக்காரு பெரியாழ்வார். கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்ட இல்லாதே, அது காது ஆடிட்டே தான் இருக்கும். மாட்டுக்கு வந்து இறை எடுக்கும் போது சாப்பிடும் போது அப்புறம் நிற்கும் போது காது வந்து ஆடும். இங்க காது கூட ஆட்டலையும். கறவையின் கணங்கள் காது ஆட்ட இல்லாவே, காது கூட ஆட்டல, அப்படியே மெய் மறந்து காலை பரப்பிட்டு அப்படியே நிக்குது. அப்படியே நின்று அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கு. இவ்வளவு அழகான ஒரு காட்சியில பறவையெல்லாம் அப்படியே இந்த மாதிரி நிறைய பிக்சர் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய இது நம்ம சிற்பங்கள்லோ அல்லது இதுலயோ பார்க்க முடியும், பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியும். ஆனா அது ஒரு சொல்லோவியமாக பார்க்கும்போது இன்னும் அது அழகா இருக்கு. ஏன்னா சொற்கள் வந்து இன்னும் நமக்கு வேற வேற கற்பனைகளை வந்து நமக்கு கொடுக்கும். அவனுக்கு கண்ணன் வந்து இப்படி மெய்மறந்து குழல் ஊதுகிறான். அவனை சுற்றி பறவைகள் உட்கார்ந்துருக்கின்றன. கறவைகள் வந்து காலை பரப்பிட்டு செவியை கூட ஆட்டாம அப்படியே மெய்மறந்து உட்கார்ந்திருக்கின்றன. அப்படி எல்லா ஜீவராசிகளையும் மயக்கும் விதமாக அவனுடைய குழல் கீதம் இருக்கிறது அப்படிங்கிறார். சரி, அடுத்தது இதேதான். அடுத்த பாட்டுல அதே சொல்லிட்டாரு அவர். எழுது சித்திரங்கள் போல் நின்றவை, இந்த காடே எழுதப்பட்ட சித்திரம் போல அப்படியே அசையாம நிக்குது அவனுடைய குழல் ஓசைக்கு மயங்கி. அடுத்த பாட்டு அதுதான். திரண்டு எழு தழை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர்ச்சூழ் வண்டினம் போல் சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலங்கா புடைப்பெயரா எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. மான்கள் புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த குழல் ஓசை கேட்ட உடனே அது வாயில அப்படி பறிச்சு அந்த புல்லு கூட அப்படியே கீழே விழுதான். அந்த புல்லு கீழே விழுறது கூட தெரியாம அது அப்படியே மயங்கி நிக்குது. அந்த மான்கணங்கள் மயங்கி நிற்கின்றன. இரண்டு பாடும் துலங்கா புடல் பெறா, அப்படியும் இப்படியும் இரண்டு பாடுன்னா முன்னையும் போல பின்னையும் போல அப்படியே அசையாம. மான் எங்கேயாவது அசையாம நிக்குமா? மானுடைய இயல்பே துள்ளி குதித்து ஓடுவதுதான். ஒரு இடத்துல அது நிக்காது, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சுட்டே இருக்கும். பகைக்காக மட்டுமில்ல, சாதாரணமான அதனுடைய நடையே துள்ளி குதிச்சு ஓடக்கூடிய இயல்புடையது மான். அது மான் போல மருண்ட விழிகள்னாலே அப்படி இப்படி அலப்பாயறதுதான். அப்போ அந்த மானே இரண்டு பக்கமும் புடை பெயராமல் அப்படியே நிக்குது. அது வாயில இருக்கக்கூடிய அது கீழே இருந்து பறிச்ச புல் அப்படியே வாயில இருந்து கீழே உழுது. அது கூட அது கவனிக்கல. அந்த குழலுடைய இசையில் அது அப்படியே மயங்கிடுச்சு. மருண்ட மான்கணங்கள் மேகை மறந்து, மருண்டு ஓடக்கூடிய அங்கும் இங்கும் ஓடக்கூடிய மான்கணங்கள் மேய்ச்சலை மறந்து விட்டு தங்கள் ஏற்கனவே வாயில் கவி பிடித்த புல்லும் கீழே விழும்படியாக எந்த பக்கமும் நகராமல் அப்படியே நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அவர் வந்து பறவைகளை சொல்லிட்டாரு, பறவைகளை சொல்லிட்டாரு, இப்ப மான்கணங்களை சொல்றாரு. காரணம், அவன் குழல் ஊதுகின்றான். திரண்டு எழு தழை மழை முகில் வண்ணன், திரண்டு மேலே எழக்கூடிய மேகக்கூட்டங்களை போன்ற நிறம் பொருந்தியவனாகிய முகில்வண்ணன் போன்றவனாகி கருநிறத்தவனாகிய கண்ணன். செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல், அவனுடைய செங்கமல கண்களுடைய சுருண்டு வண்டுகள் மொய்க்கின்ற அவனுடைய அழகான சுருண்ட கூந்தல், அவனுக்கு நல்ல முடி இருக்கு இல்லையா, சுருண்ட முடி இருக்கின்றது ஏற்கனவே பல பாடல்கள் சொல்லியிருப்பார். சூழ்நிலம் போல் சுருண்டு குருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான், அந்த அவனுடைய முகத்துல அந்த கூந்தல் இப்போ அவன் குனிஞ்சி இருக்கான், அதனால அவனுடைய முடி அப்படியே முன்னாடி விழுது. அதுல அவன் குழல் இசை கற்றுக் கொண்டிருக்கிறான். ஊதுகின்ற குழல் ஓசை வழியே குழல் ஓசையை எழுப்பும் பொழுது அந்த இனிசையில் மயங்கி மான்கணங்கள் மறந்து நிற்கின்றன அப்படிங்கிறத அவர் சொல்றார்.
சரி, அடுத்த பாடல். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கும்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. ஆஹா, எவ்வளோ அழகு பாட்டு, எவ்வளோ அழகு. கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து, அவன் மயில் பீலியை தன்னுடைய தலையில சூட்டியிருக்கிறான். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை, அவனுடைய இடையில பீதகமாகிய பட்டு ஆடை உடுத்தப்பட்டிருக்கிறது. திருவாபரணங்களை அணிந்த மேல் அருங்கல உருவின் ஆயர் பெருமான், அருமையான ஆபரணங்களை அவன் அணிந்திருக்கிறான். நல்ல அழகான வெல் டிரெஸ்ட் கடன் ஆயர் பெருமான், ஆயர்களுடைய பெருமானாகி அவன் ஒருவன் குழல் ஊதின போது, அவன் ஒருவன் குழல் வங்கு ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும். மரங்கள் தேனை சொரிகின்றன. மரங்களில் இருக்கக்கூடிய மலர்களில் இருந்து தானாக தேன் சொரிந்து மது தாரைகள், தாரைன்னா அப்படியே அப்படி நீளமா தாரையா விழுறது இல்லையா, ஜலதாரை அப்படின்னு சொல்லுவாங்க. தைல தாரை, தாரைன்னா அப்படியே வழிஞ்சு வர்றது. மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும், அப்படியே மலர்கள் எல்லாம் அப்படியே மயங்கி டபக்கர் அப்படி விழுது, அப்படியே அந்த இசையில மயங்கி மலர் அப்படி கீழே விழுது. வளர் கொம்புகள் தாழும், அந்த வளர்ந்து இருக்கக்கூடிய கிளைகள் அப்படியே தாழ்ந்து அந்த இசையை கேட்பதற்காக கீழிறங்கி வரும். இறங்கும் கூம்பும், வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும், அந்த மரத்துக்கே பொறுக்கல, அந்த குழலினுடைய இன்னிசை அவற்றை என்னவோ செய்கிறது. அதனால அவை தாழ்கின்றன, இறங்குகின்றன, கூம்புகின்றன. அப்படி எப்படி முதல்ல ஒரு மெய் விதிர்த்து அந்த இளம் மங்கையர்கள்லாம் ஓடி வந்தாங்கன்னு சொல்றாரோ அது போல மரங்களும் அப்படி ஒரு உணர்ச்சி பெருக்கை காட்டுகின்றன. திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே, அவன் எந்த பக்கம் நின்று திரும்பி வாசிக்கிறானோ அந்த பக்கம் அதுவும் திரும்புதான். அவன் இப்படி அப்படி வாசிக்கிறான், அப்புறம் திருப்பி இப்படி திரும்புறான், அப்படி திரும்புறான். அப்போ அவன் எப்படியெல்லாம் திரும்பி வாசிக்கிறானோ அந்த பக்கம் எல்லாம் இந்த மரங்களுடைய கிளைகளும் அப்படியே திரும்பி திரும்பி போகுதான். என்னது இது, என்ன இந்த மாதிரி பண்ணுது இந்த மரங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பெரியாழ்வார்கள் இதை எழுதுறாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த 10 பாட்டு, ரொம்ப இருக்குதோ. கடனுடைய குழலோசை நம்மளே அப்படி கேட்ட மாதிரி இருக்கு. குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சு கோவிந்தனுடைய கோமள வாயில் குழல் முழஞ்சுகளின் ஊடு குமிழ்த்து கொழித்த அமுத புனல் தன்னை குழல் முழவும் விளம்பும் புதுவை கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர் வாயினராகி சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே. நமக்கு நிறைய பலன் இந்த 10 பாடல்களை கிடைச்சதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, குழலை வென்ற குளிர் வாயினராகி, அதுதான் குழலை வென்ற, குழலினுடைய கீதத்தை விட இனிமையான குரல் பெற்றவர்களாக, குளிர் வாயினராகி, அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அவர்களுடைய குரல் இனிமையுடையதாக இன்னும் ஆகும். சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே, கோட்டினா கூட்டம், வைணவ அடியார்களுடைய கூட்டத்தில் ஒருவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். சாதாரணமா எல்லாரையும் அடியவர்கள் கூட்டம் ஏத்துக்காது இல்லையா, அதனால வைணவ கூட்டத்துக்குள் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த 10 பாடல்களையும் பாடுவார்கள். தன்னுடைய அழகிய குழல் வாயிலிருந்து கண்ணன் ஊதிய இந்த கோமள வாயில் அவன் ஊதிய குழல் முழஞ்சுகளின் ஊடு குமிழ்த்து, அவனுடைய இந்த மழை மேகம் போல அவற்றை ஊடறுத்து வந்த அமுத குடல் தன்னை, இந்த கோவிந்தன் குடல் ஊதிய அழகினை விட்டு சித்தனாகிய பெரியாழ்வார் பாடிய பாடல்களை கேட்பவர்கள் குளிர் வாயினராக ஆகி வைணவ சாதுக்களின் கூட்டத்தில் இடம்பெறுவார்கள். இந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதோட குடல் ஊதிய அந்த அழகு முடிஞ்சது. அடுத்தது தன்னுடைய மகள் மையல் உருவதை பற்றி கவலைப்பட்டு ஒரு தாய் புலம்புவது போல வரக்கூடிய பாடல்கள் அடுத்த பகுதியில வருது. நம்ம அடுத்தது பார்க்கலாம்.